ஹலோ 12th ஸ்வாக்குட்டீஸ். எஸ், நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள் வந்துருச்சு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். ஸோ எனக்கு உங்களுடைய சுச்சுவேஷன் புரியுது. ஹார்ட் பீட்லாம் ஓவராக துடிச்சிட்டு பயங்கர பயத்தில் இருப்பீங்க. பட் என்ன ரிசல்ட் வந்தாலும் பார்த்துக்கலாம் செல்லா குட்டீஸ். எதுவுமே திங்க் பண்ணிக்காதீங்க, டிப்ரெஸ் ஆகிக்காதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட மார்க் அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதி எடுத்த மார்க்கு. அதனால் என்ன மார்க் கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க, சரிங்களா? எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் ஒரு வேளை இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பிள்ளைங்கள தயவு செஞ்சு திட்டாதீங்க, அடிக்காதீங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மார்க்கில் அவங்களால என்ன ஷைன் ஆக முடியுமோ அவங்க கண்டிப்பாக ஆவாங்க. அதனால் தயவு செஞ்சு 12th பிள்ளைங்களா எந்த வித தவறான முடிவையும் எடுக்காதீங்க. பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு திட்டாதீங்க. ரிலேட்டிவ்ஸ் யார் எது கேட்டாலும் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? அதனால் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரிசல்ட் எப்படி பார்த்துடலான்றதை ஒரு ஃபைனலாக ஒன்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன்ப்பா, சரிங்களா? ஏன்னா பதட்டத்தில் வந்து மறந்துடுவீங்கல்ல, அதனால் நான் ஒன்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுக்கு வந்து நேற்று வந்து அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னையிலேருந்தே வந்து அஃபிஷியல் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ப்ரெஸ் ரிலீஸில் கொடுக்கறது ப்ளஸ் எந்தெந்த வெப்சைட் என்ன எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வெப்சைட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இன்றைக்கி காலையில் 9:30 மணிக்கு வந்து ரிசல்ட் வெளியிடுறேன்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. வெப்சைட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. www.tnresults.nic.in www.tge.tn.government.in. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட்னுடைய லிங்க்ஸ் எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டைரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு பார்த்துக்கோங்க. ஒரு வேளை உங்களால் வந்து ரிசல்ட்ஸ் பார்க்க முடியலனாலும் பிரச்சனை இல்லைப்பா. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் உடனே பார்த்து சொல்லிடுறேன். ஏன்னா சில பிள்ளைங்க வில்லேஜ் சைடில் இருப்பீங்க, நெட்டு கிடைக்காது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா. ஸோ எப்படி ரிசல்ட்ஸ் பார்த்தலாம் நம்ம வேகமாக பார்த்துடலாம். ஏன்னா இன்னும் 8 மணி இப்போ கரெக்டாக நான் ரெக்கார்ட் பண்ணுறது. இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களை பயம்படுத்த நான் விருப்பப்படல. சீக்கிரமாக பார்த்துடலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு லிங்க் என்ன சொன்னாங்கன்னா tnresults.nic.in அப்படின்னு சொன்னாங்களா. நீங்கள் கூட 2024 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய 2023 அப்படிலாம் வரும். ஆனால் நீங்கள் 2024 ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு tnresults.nic.in அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிவிட்டு 2024 ஆட் பண்ணிக்கங்க. எடுத்த உடனே மேலே வருது பாருங்கப்பா, டிஎன் போர்டு ரிசல்ட்னு. ஸோ இந்த வெப்சைட் தான், மற்ற வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த வெப்சைட்டில் ஜஸ்ட்டு கிளிக் மட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? கிளிக் பண்ணிட்டோன்னா பாருங்கள், டேரெக்டாக இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து 9:30 தான் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனால் உங்களுக்கு கரெக்டாக 9:30 எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிட்ட உடனே இப்படி வரும்ப்பா. 4 ஸ்டாண்டர்டுடைய கேட்டகரி காமிக்கும். 12th, 11th, 10th, 11th ஃபெயிலியர்ஸ், சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா HSC 12th எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் 2024 அதை கிளிக் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்ட உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி வரும். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும். ரிஜிஸ்டர் நம்பர் எழுதி வச்சுட்டிங்களா நோட்டில்? ஸோ அதை வந்து டைப் பண்ணிவிடுங்க. டேட் ஆஃப் பர்த் மறந்துடாதீங்க ஸ்லாஷ் போடுறதுக்கு. ஏன்னா எப்பயுமே அதை தான் பண்ணுவீங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஃபஸ்ட்டு உங்களுடைய டேட்டை போட்டுடணும், அடுத்து மந்த்தை போடணும், அடுத்து இயர். அண்ட் இப்போ உங்களுடைய டேட் வந்து ஒரு வேளை 2 அப்படின்னா வெறும் 2 போடக்கூடாதுப்பா, 02 அதை மறந்துடாதீங்க, சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 7 அப்படின்னா 07. அப்போ அந்த 10க்கு முன்னாடி இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணணும், 0 ஆட் பண்ணி தான் போடணும். அப்படியே போட்டிங்கன்னா வராது. அப்போ டேட் ஆஃப் பர்த் 2 இலக்கம் 2 டிஜிட் போடணும். அதே மாதிரி மந்த் வந்து 2, அதே மாதிரி இயர் வந்து 4. இப்போ 1994 இல்லை 2023 அது மாதிரி நீங்கள் போடணும், சரிங்களாப்பா? ஸோ அதை போட்டுட்டு ஸ்லாஷ் மறந்துடாதீங்க. மொத்தம் நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 வரணும்ப்பா. நம்ம டேட் ஆஃப் பர்த்தில் வந்து 10 கண்டென்ட் இருக்கணும். அப்போ தான் அது ஓப்பன் ஆகும். அப்படின்னும் பொழுது 2 வந்து டேட்டு, 2 மந்த்து, 4 4 நம்பர்ஸ் வந்து இயர்ஸு, நடுப்புற ஸ்லாஷ் வந்து 3, சரிங்களா? ஸோ அதனால் வந்து கரெக்டாக போடுங்க. போட்டுட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம் போட்டு ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு உங்களுடைய எல்லா சப்ஜெக்ட்னுடைய மார்க்கும் ஒரு சைடு ஃபுல்லாக பாஸாக ஃபெயிலான்னு காமிக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களோட ப்ராக்டிக்கல் மார்க்கு அண்ட் வந்து டோட்டல் மார்க்கு கீழே இருக்கும். ஒரு வேளை நீங்கள் மார்க்கை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஜஸ்ட்டு டோட்டல் ஒன்ஸ் நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு பாருங்கள். ஒரு வேளை டோட்டல் மிஸ்டேக் எதுவும் இருக்குதா அப்படின்னு முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களாப்பா? ஸோ இது வந்து ஒரு ரூட்டு tnresult.nic.in. ஸோ இன்னொரு ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வெப்சைட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, கரெக்டாப்பா? ஸோ அந்த வெப்சைட்டை நம்ம போய்ட்டு இப்போ பார்த்துடலாம். ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ உங்களுக்கு டைரெக்டாக போய் ஓப்பன் ஆகிடுதுப்பா. ஆனால் இருங்க ஒரே ஒரு செகண்டு. tge.
ஆனால் எக்ஸாம் அப்போ வந்து ரிசல்ட் அப்போ ஒன்று ஒன்றா தான் போகும். ஹெச்எஸ்சி, அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் தான் போகும். இப்போ வந்து டேரெக்டாக போயிட்டு 9:30 தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. டிஜி டாட் டிஎன் டாட் ஐயோ வெப்சைட் மறந்துட்டு ஒரே செகண்ட் இருங்கப்பா. செகண்ட் வெப்சைட் என்ன? ஓகே, TGETN.government.inப்பா. government.in ஒரே செகண்டு. கவர்மெண்ட் பாருங்கள், நார்மலாக நம்ம கூகுள்லேயே போட்டு எடுத்துக்கலாம். government.in சரிங்களாப்பா. இங்கே பாருங்கள், இது செகண்ட் வெப்சைட் சரிங்களா. இந்த வழியாகவும் நீங்கள் போனீங்கன்னா அரசு தேர்வுகள் இயக்கம்னு டேரெக்டாக போயிடும். ஸோ இதில் பாருங்கள், நல்லா ரிசல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. நல்லா தெரியுதாப்பா, ரிசல்ட். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ரிசல்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரிசல்ட்டை கிளிக் பண்ணிட்ட உடனே இப்பயே வந்து ரோலிங் ரொம்ப ஸ்லோவாக போகுதுப்பா நெட்டு ப்ராசஸ்ஸு. இப்போ பாருங்கள், இதில் வந்து இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணோன்னா ரிசல்ட்ஸில் நிறைய அவங்க வேறு எக்ஸாம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வரும். இங்கே பாருங்கள், www.tn results இங்கே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள், கடைசிக்கு முன்னாடி இருக்கிறது. ஸோ ஒரு செகண்ட் இருங்கப்பா. இப்போ பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சா. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா 9:30 தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன வரும், ஹெச்எஸ்சி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நம்பர் கிளிக் பண்ணோம். இது வந்து வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணுறதுப்பா. இல்லை மேம், எனக்கு சுத்தமாக நெட்ஒர்க் இல்லை, ரொம்ப வந்து நெட்ஒர்க்கு இடிக்குது, அதனால் என்னால் பார்க்க முடியல மேம் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குப்பா. 2 வெப்சைடு. அது இல்லையா, டேரெக்டாக இப்போயே போய்ட்டு என்ன பண்ணிவிடுங்கன்னா ப்ளே ஸ்டோர் போய்டுங்கப்பா. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு TNHSC +2 ரிசல்ட்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதில் ஒரு ஆப் வரும். இங்கே பாருங்கள், இந்த ஆப் நிறைய ஆப் இருக்கும், அதெல்லாம் கிடையாது. 6.7 MBயில் 5K டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இந்த ஆப் அதனுடைய லோகோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், எக்ஸாம்ஸ் ரிசல்ட் இந்தியா அப்படின்னு இப்படி இருக்கும். ஸோ இதுதான் சரிங்களா. ஸோ இதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு இதை டவுன்லோட் பண்ணிவிடுங்கப்பா சரிங்களா. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதில் எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் லோகோலாம் இருக்கா, வியூ யுவர் ஸ்கோர் மட்டும் இருக்கும். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணணும். அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச பிறகு இது நடக்கும். இதை கிளிக் பண்ணிட்ட உடனே இப்படி வரும்ப்பா. ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், சேம் ப்ரொசீஜர் தான். கெட் மார்க்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் வந்து இப்படி தான்ப்பா ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ வந்து தமிழில் வந்து பாருங்கள், இன்டர்னலு, தியரி, ப்ராக்டிக்கலு, ஸோ அண்ட் வந்து டோட்டல் மார்க்கு. பாஸ்னால் பாஸ்னு வரும், ஃபெயில்னா F காமிக்கும், டோட்டல் மார்க் போட்டு இருக்கும் சரிங்களாப்பா. ஸோ ஒன்று வந்து நம்ம வெப்சைட்டில் பார்த்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்பில் போய் பார்க்கலாம். மேம் எனக்கு ரெண்டுமே எனக்கு சரிப்பட்டு வரல மேம், நெட்டே சுத்தமாக கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு உடனே நல்ல ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிடுங்கப்பா. ஏன்னா ஸ்கூலில் இந்நேரம் உங்களுடைய மார்க்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நோட்டீஸ் போர்டில் இல்லைனா ஏதாவது செவுத்தில் ஒட்டி வச்சுருப்பாங்க. கரெக்டாக ரிசல்ட் அப்போ வந்து வெளியில் எடுத்து வைப்பாங்க அந்த நோட்டீஸ் போர்டை. ஸோ அதனால் வந்து நோட்டீஸ் போர்டில் உங்களுடைய ஓவரால் ஸ்கூலில் 12th எக்ஸாம் எழுதின எல்லா பிள்ளைகளோட மார்க்குமே அதில் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு லிங்க் எதுவுமே ஒர்க் ஆகலை மேம், இல்லைனா எனக்கு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ண முடியல மேம் அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் இருந்ததுன்னா நீங்கள் உடனே வந்து ஸ்கூலுக்கு போயிடுங்க. ஸ்கூலில் 100% உங்களுக்கு மார்க் வந்து வெளியில் ஷோ பண்ணி வச்சுருப்பாங்க. அட் த சேம் டைம் இன்னொன்று நம்மளுக்கு இந்த டைம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளியில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் தனித்தேர்வர்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வழியாக எஸ்எம்எஸ் வழியாக, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இஎம்ஐஸ்ன்னு சொல்லுவாங்களப்பா, இஎம்ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் நம்பர் கொடுத்துருப்பீங்க கரெக்டாக. ஸோ அந்த பேரண்ட் நம்பருக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாக மெசேஜ் வழியாக வந்து மார்க்கை அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்கப்பா. தனித்தேர்வர் எழுதிகளுக்குமே எஸ்எம்எஸ் அவங்க வந்து பதிவு பண்ணியிருப்பாங்கல்ல ஆன்லைனில், அப்போ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க பாரு, அந்த நம்பருக்கு உங்களுடைய மார்க் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லிங்க் வழியாகவும் பார்க்கலாம், ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப் வழியாகவும் பார்க்கலாம், அப்படி இல்லைனா எஸ்எம்எஸ் வழியாகவும் பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஸ்கூலுக்கு உடனே கிளம்பி போயிட்டு பார்த்துருங்க. 4 ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு, இதில் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ உடனே போய் பாருங்கள். எதுக்குமே பயப்படாதீங்க பிள்ளைங்களா. கரெக்டாக நான் 9:30க்கு வீடியோ போடுறேன். யாருக்கு ரிசல்ட் பார்க்க கஷ்டமாக இருக்கோ கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், உடனே நான் பார்த்து சொல்லிடுறேன். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போடுங்க, நான் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுறேன் சரிங்களா பிள்ளைங்களா. ஆல் த வெரி பெஸ்ட். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், எதுக்குமே பயப்படாதீங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர் சரிங்களா. ஒரு வேளை பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா திட்டாதீங்க, திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் சரிங்களா. அண்ட் பார்த்துக்கலாம் பிள்ளைங்களா, என்ன நடந்தாலும். ஆக்சுவலி எனக்கே லைட்டாக பயமாக இருக்குது, பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும். ஆல் த வெரி பெஸ்ட்டாக தங்க குட்டீஸ்.